Hello friends, வணக்கம் and welcome to Anicham Samayal. இந்த வீடியோல கம்பு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் அளவுக்கு கம்பை ஒரு கடாயில dry roast பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு dry roast பண்ணிக்கோங்க. இல்லனா கம்பு தீஞ்சு போய்டும். அது மட்டும் இல்லாம கம்பு பாப்கார்ன் மாதிரி அழகா பொரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம dry roast பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிருக்கு. இப்போ கம்பை வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். வேர்க்கடலை ஆட் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், வேண்டான்னா விட்டுடலாம். வேர்க்கடலையை வறுத்து ஆற வச்சு தோல் நீக்கி வச்சுக்கலாம். இப்போது கம்பை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அரைப்படாது. கம்பு நல்லா பவுடர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கம்பு, வேர்க்கடலை, உடைச்ச கடலை எல்லாம் நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போது 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெல்லம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 10லேருந்து 15 உலர்ந்த திராட்சையும் சேர்த்துருக்கேன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஆயாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு பொடியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய்யை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக ரொம்ப ஹெல்தியான கம்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனிச்சம் சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.